வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஞானகளஞ்சியம் 1 கவி எண் 738. எல்லையற்ற பரம்பொருள். எல்லையற்ற பரம்பொருளே, உன்னில் ஒன்றாய் இணைந்துவிட விரும்புகின்றேன். உன்னை காட்டு என்றேன், சொல்லவில்லை. அகக்காட்சி தூயநிலை உணர்த்திவிட்டான். சுத்தவெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்து இந்த தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன். நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன் நிலவுலக வினை முடிந்தால் நீதி தேர்ந்தேன். இந்த கவியில அருள் தந்தை அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லையையும் பிரிவும் இல்லாத இறைநிலை எனும் பரம்பொருளே, உனக்குள் ஒன்றாக நான் இணைந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னை காட்டினால்தானே நான் இணைய முடியும். ஆகவே உன்னை காட்டு என்றேன். பரம் என்ற வார்த்தைக்கு அதைவிட பெரியதும் இல்லை, நுண்ணியதும் இல்லை என்பது பொருள். அதனால்தான் இறைநிலையை பரம் என்கிறோம். பொருள் என்பது மெய்ப்பொருள். அது நீடித்தது, என்றும் நிலைத்தது, என்றும் இருப்பது. ஆகவே இறைநிலையை பரம்பொருள் என்கிறோம். உருவங்கள் எல்லாம் இறைநிலையின் தன்மாற்றத்தால் உருவான தோற்ற பொருள்களே ஆகும். இக்கருத்தை சொல்லாமல் அக காட்சியாக்கி தூய்மையான இருப்பு நிலையை சுத்தவெளியாக பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கியதாக உணர்த்திவிட்டான். தொல்லைகளையும் துன்பங்களையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரு உடலினை விடுத்து தூய நிலையாகிய இறைநிலையை எனது அறிவு அடைவதற்கான காலத்தை கேட்டேன். அவன் நான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நில உலகில் என்னால் முடிக்கப்பட வேண்டிய வினைகள் செயல்கள் முடிந்தால் ஒரு கண நேரமும் தவறாது அந்த இணைப்பை பெற்றுவிடுவேன் என்ற இயற்கை நியதியை தெரிந்து கொண்டேன் என்று இந்த கவியின் மூலமாக நமக்கு அருள் தந்தை அவர்கள் அந்த எல்லையற்ற பரம்பொருளை பற்றி விளக்கியிருக்காங்க. அருள் தந்தை வாழ்க வளமுடன்.